அங்கே வாங்க இன்றைக்கி ஒரு தால் கிரேவி பார்க்கலாம். இன்றைக்கி பாசிப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 டம்ளர். அதுக்கு தேவையான வெஜிடபிள் வந்து புடலங்காய் வந்து 2 புடலங்காய் எடுத்து தோலை சீவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி, பெரிய வெங்காயம், காரத்துக்கு வரமிளகா ஒரு 6, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை முதல்ல வந்து ஒரு 2-3 டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பை வாங்க 2-3 டைம் தால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. 1.5 டம்ளர் பருப்புக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்குது. அதுக்கு காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். புடலங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே பருப்புக்குள்ள போட்டுடலாம். நான் அடுப்பு ஆன் பண்ணல. பருப்பு ஊறிக்கிட்டு இருக்க 10 நிமிஷம். இது அப்படியே எல்லாமே கொத்தமல்லி தழை, புடலங்காய், வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி 2, கருவேப்பிலை எல்லாமே தால் அப்படியே போட்டுக்கோங்க. தால் அப்படியே எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சுங்க. இதுக்கு தேவையான கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். தேவையான கொஞ்சம் 1 சிட்டிகை பெருங்காய தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன், பெருங்காய பொடி ஒரு 2 சிட்டிகை போட்டுருக்கேன். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு 3 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இது நெய் உருவிட்டோம். நம்ம கொஞ்சம் கடுகு, நெய் உருகிடுச்சுங்க. கொஞ்சம் கடுகு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சோடனே நமக்கு சீரகமும் ஒரு வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேன். வரமிளகா காரத்துக்கு ஏற்ப நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப ஒரு 6-7 மிளகா எடுத்து நான் கிள்ளி வச்சிருக்கேன். கொஞ்சம் கடுகு பொரியிட்டுங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டோன்னே வரமிளகா கறி தாளிச்சாச்சு. இந்த தாளில் எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கலக்கி விட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த கிரேவி ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் அண்ட் சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மூடியை போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ள இந்த கிரேவி ரெடி ஆகிடுது. தால் கிரேவி தால் ரெடி ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கொத்தமல்லி தலை கொஞ்சம் கைப்பிடி அளவு போட்டாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கணும். ரெடி ஆகிடுச்சு. இந்த பாசிப்பருப்பு கூட கடலைப்பருப்பு எதுக்காக போடணும்னா பாசிப்பருப்பு கொஞ்சம் வலுவலுன்னா இருக்குது. தேன் மாதிரி வெந்துடும். இந்த கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் போட்டோம்னா அது சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும். அதனால இந்த கடலைப்பருப்பு போடுறது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க பாருங்க. தால் ரெடி. இது கூட மறக்க நீங்கள் நெய் சாப்பிடும்போது நெய் இல்லை நல்லெண்ணெய் கூட சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே தால் ரெடி ஆயிடுச்சு. ஓகே பாய். நீங்கள் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.